ஹலோ நண்பா, பிளட் லைன் ஃபேமிலி டபிள்யூடபிள்யூல நிறைய பேர் இருக்கிறனால டபிள்யூடபிள்யூ போர் ஆயிட்டு இருக்கு. நெப்போட்டிசம் வச்சு இவங்க மட்டுமே வரனால மற்ற ரெஸ்லர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைன்னு பிளட் லைன் எதிராக நிறைய எதிர்ப்பு வருது. மெயினா ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூடபிள்யூ இவ்வளோ வருஷமா புஷ் பண்றதால ரோமன் ஓவர் ரேட்டட்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. முதல்ல பிளட் லைன் ஃபேமிலியோட நெப்போட்டிசம் இருக்கான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஓவர் ரேட்டடான்னு என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். இந்த சமோன் ஃபேமிலி பார்த்தோம்னா அவங்க குடும்பமாவே ரெஸ்லிங் கல்ச்சரை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. இது அவங்க குடும்ப தொழில்னு கூட சொல்லலாம். இப்போ கூட ஜில்லா ஃபாட்டுவை NXT சைன் பண்ணப்போ இன்னொரு நெப்போகிட் வந்தாச்சுன்னு பயங்கரமா எதிர்ப்பு வருது. இப்போ WWE பார்த்தோம்னா ரோமன் ரெயின்ஸ், ஊசோஸ், ஜேக்கப் ஃபாட்டு, சோலோ சிக்கோவா, MFT, NXT ஜில்லா ஃபாட்டுல இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே WWE ஸ்டோர் லைன் கொடுத்து டிவி டைம் கொடுக்குறாங்க. ஆனா மற்ற நிறைய ஸ்கில்டான ரெஸ்லர்ஸும் WWE இருக்கதா செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டோர் லைன் வந்து கிடைக்கிறது இல்ல. மெயினா இந்த சமோன் ரெஸ்லர்ஸ் எல்லாருமே ஒரே மூவ்ஸை தான் யூஸ் பண்றாங்க. சூப்பர் கிக், சமோன் டிராப், ஸ்பியர், ஃப்ராக் ஸ்பிளாஷ்னு இவங்க எல்லாருமே இதே தான் யூஸ் பண்றாங்க. அதுவும் சில பேர் பாத்தீங்கன்னா இதை ஃபினிஷரா யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்துட்டு நார்மலான மூவா யூஸ் பண்றாங்க. இப்படி ஒரே மூவ்ஸை தான் யூஸ் பண்றப்ப பாக்குற நமக்குமே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், அந்த மூவுக்கான ஹைப்புமே குறையும். 2 hours நம்ம ஒரு ஷோவை பார்க்கணும்னா அதுல ஒரு வெரைட்டி வேணும். எல்லா வகையான ரெஸ்லர்ஸும் WWE யூஸ் பண்ணாதான் பார்க்கவுமே நல்லா இருக்கும். ஆனா சமோன் ஃபேமிலி ஆளுங்க தான் பாதி ஸ்டோரி லைன்ல WWEக்கு இப்போ வந்துட்டு இருக்காங்க. அதனால பாக்குற ஆடியன்ஸுக்குமே அது சலிப்பாயிரும். WWE இந்த சமோன் ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ஓவரா புக் பண்ணாம சில பேரை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு மற்ற ரெஸ்லர்ஸ்க்கும் ஈக்குவலான வாய்ப்பு கொடுத்தாதான் பாக்குற எல்லாருக்குமே நல்லா இருக்கும். அப்பதான் மிச்ச ரெஸ்லர்ஸ்க்குமே ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அவங்களுக்குமே தோணும். ஏன்னா எல்லாருமே கான்ட்ராக்ட்ல தான் வேலை செய்யறாங்க. அதனால அவங்க எல்லாருமே ப்ராப்பரா ஒரு டிவி டைம் கொடுத்தாதான் அவங்களுக்குமே வந்துட்டு WWE ஒரு ரெஸ்லருங்கிற ஒரு மதிப்பு இருக்கும். அடுத்து ரோமன் ரெயின்ஸ் ஓவர் ரேட்டட், WWE ஓவர் புஷ் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு WWE ஆடியன்ஸ் கிட்ட திணிக்கிறதா ஒரு கிரிட்டிசிசம் வருது. என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன், வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஷீல்டு WWE மெயின் ராஸ்டர்ல டெபியூட் பண்ணப்போ அவங்க ஒரு டீமா மொரட்டு சம்பவம் பண்ணாங்க. அப்புறம் தனித்தனியா ஸ்டார் ஆக பார்த்தாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் ரோமன் ரெயின்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சாரு. ஜான் சீனாக்கு அடுத்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா ரோமன் தான் வரணும்னு அவருக்கு பயங்கர புஷ்ஷுமே கொடுத்தாங்க. ரோமன் ரெயின்ஸ் விஷயத்துல நம்ம ஆடியன்ஸே 2 விதமா பிரிச்சு தான் ஆகணும். ஏன்னா பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்தியால நிறைய ஃபேன்ஸ் இப்பயுமே இருக்கதா செய்யறாங்க. ஆனா ஃபாரின் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரோமனை சுத்தமா ஏத்துக்கல. இந்தியன் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் அவங்க வீட்டில் இருந்து தான் பார்ப்பாங்க. ஆனால் லைவ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோமனை எல்லா ஈவெண்ட்லையும் வந்து பூ பண்ணி பயங்கரமாக வெறுப்பு காட்டினாங்க. அந்த டைமில் WWE ரோமன் ரெயின்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எனக்குமே பிக் டாக் ரோமன் ரெயின்ஸ்லாம் பெருசாக கனெக்டே ஆகல. அந்த கேரக்டர் ரோமன் ரெயின்ஸ் வந்து நேச்சுரலாகவே இல்லை. WWE ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து நமக்கு திணிச்ச மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அப்புறம் தான் ரோமனோட பிளட் லைன், ஹெட் ஆஃப் த டேபிள், ட்ரைபிள் சீஃப்னு கேரக்டர்லாம் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணாங்க. ரோமன் என்னைக்கு ஹீல் ஆனாரோ அன்னையிலேருந்து ரோமன் ரெயின்ஸை எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிளட் லைன் ஸ்டோரி லைன்ல ரோமன் வந்து நடிச்சார்னே நான் சொல்ல மாட்டேன், ட்ரைபிள் சீஃபாவே வாழ்ந்தாரு. ரோமன் பார்ட் டைமரா இருக்காரு, அவர் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணாம அதை சும்மா வச்சுட்டு சுத்திட்டு இருக்காருன்னு நிறைய கிரிட்டிசிசம் வந்துட்டு தான் இருந்தது. ஆனா எனக்கு பர்சனலா அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைன் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ரோமன் ரெயின்ஸ் டாப் ஸ்டார்னு அவரோட பொசிஷனையுமே WWE சீல் பண்ணிட்டாரு. அவ்வளோ வருஷமா WWE ரோமனை எந்த ஒரு நிலைமையில பார்க்கணும்னு நினைச்சாங்களோ அது ஒரு வழியா சக்சஸ் ஆச்சு. ரோமன் கோடி கிட்ட தோத்துட்டு சாம்பியன்ஷிப்பை டிராப் பண்ணார்ல, அந்த 2 வருஷம் அப்போ டைம் கொடுத்தாரு. அடுத்து யார் வேணாலும் வந்து டெவலப் ஆயிக்கோங்க, என்னோட ஸ்பாட்டை எடுத்துக்கோங்கன்னு. ஆனால் ஒரு ரெஸ்லர் கூட அதை சரியா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. யாருமே ஸ்டாரும் ஆகல. WWE வந்து பயங்கரமான ஒரு டவுன்ஃபால் இருந்தது. அதனால தான் மறுபடியும் இந்த TKO குரூப்லாம் சேர்ந்து ரோமனே சாம்பியன் ஆக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ பிளட் லைன் 2.0 ஸ்டோர் லைனுமே போயிட்டு தான் இருக்கு. இதுவும் கண்டிப்பாக சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிளட் லைனே பிடிக்காம இருக்கும். ஒரு WWE ஃபேனா நீங்க ஷோல என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு பொறுத்து தான் உங்களோட ஒப்பீனியன்ஸும் இருக்க போகுது. ஜான் சீனாவை கோட்டா நிறைய ஃபேன்ஸ் சொல்வீங்க. அப்படிப்பட்ட சீனா கிட்டே ஒரு இன்டர்வியூல WWE கோட் யாருன்னு கேட்டதுக்கு பிசினஸ் வைஸ் பார்க்குறப்போ நம்பர்ஸ்லாம் ரோமன் தான் கோட்டுன்னு சொல்றதா சீனாவே அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. WWE சமோன் ஃபேமிலி ஓவர் புஷ் பண்றாங்களா, ரோமன் ரெயின்ஸ் ஓவர் ரேட்டடானு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழ் 2.0 WWE கான புது சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.